முழுமுதற் கடவுளாம் விநாயகரை போற்றி வழிபடும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படவுள்ள நிலையில் ஆங்காங்கே விநாயகர் சிலைகள் வைத்தும் வீடுகளில் சிறிய விநாயகர் சிலைகளை வாங்கியும் வழிபடுவது வழக்கம். இத்தகைய விநாயகர் சிலைகள் சுற்றுச்சூழலை பாதிக்கா வண்ணம் இருத்தல் அவசியம் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஆண்டுதோறும் ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகரை போற்றி வணங்கும் சிறப்புமிகு பண்டிகையாக விநாயகர் சதுர்த்தி திகழ்கிறது. பண்டிகை காலம் தொடங்குவதை உணர்த்தும் வகையிலான விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களின் போது பல்வேறு இடங்களிலும் விதவிதமான விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடுகிறார்கள். வீடுகளில் சிறிய அளவிலான சிலைகளை வாங்கி பூஜித்து குறிப்பிட்ட நாளில் அவற்றை நீர்நிலைகளில் கரைப்பதும் தொன்று தொட்டு கடைபிடிக்கப்படும் வழக்கமாக உள்ளது. விநாயகர் சிலைகளை பொறுத்தவரை சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய ரசாயன பொருட்கள் கலக்காத வகையில் தயாரிக்கப்பட வேண்டும் என ஏற்கனவே நடைமுறையில் உள்ள தமிழக அரசின் உத்தரவை பின்பற்றி சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. விநாயகர் சிலைகள் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அது ரொம்ப கொஞ்சம் சீப்பாக இருக்கிறதுனால அதில் செய்கிறாங்க. களிமண்ணை உபயோகப்படுத்தாமல். இப்போ லேட்டஸ்ட் ரெகுலேஷன் படி பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் சிலைகள் களிமண்ணிலும் ரீசைக்கிள்டு பேப்பர்ஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ண பேப்பரை வச்சு கூட திருப்பி அதை செஞ்சு அதை கடல்லையோ நீரினங்களிலையோ கரைக்கும் போது நீர்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பை எந்த இடத்துலையும் ஏற்படுத்தாது. 5 கரத்தான், யானை முகத்தான் என பல்வேறு நாமங்களில் அழைக்கப்படும் விநாயகரை போற்றி வழிபடுவதால் ஆண்டு முழுவதும் தங்களின் எண்ணங்கள் நிறைவேறி வாழ்வில் குறையின்றி செழித்தோங்கும் என்பது பண்டிகையை சிறப்புற கொண்டாடும் மக்களின் கருத்தாகும். இதை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாங்கள் பந்தலில் வச்சு அலங்கரித்து செஞ்சு 3 நாள் அல்லது 5ஆம் நாளே எடுத்து போய் கடற்கரையிலையோ இல்லை குளத்திலையோ கரைப்போம். இது தொண்டு தொட்டு நடக்கூடிய விழா. களிமண்ணில் செய்து போகிறதுனால எந்த விதமான பாதிப்பும் கடலுக்கோ அல்லது மற்றத்துக்கோ ஏற்பட சந்தர்ப்பம் இல்லை. சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஆங்காங்கே வைத்து வழிபடும் விநாயகர் சிலைகள் ஒரு வார காலத்திற்குள் குறிப்பிட்ட நாளில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு ஆறுகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் கடல் ஆகிய நீர்நிலைகளில் கரைக்கப்படுகின்றன. விநாயகர் வழிபாட்டின் நிறைவாக மேற்கொள்ளப்படும் சிலை கரைப்பால் தங்களின் பிரச்சினைகள் அனைத்தும் கரைந்து வாழ்வில் மகிழ்ச்சி பெருகும் என்பது ஐதீகம். நம்பிக்கை எதுவாயினும் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாமலும் நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்காமலும் பாதுகாப்புடன் இப்பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாகும். அதுவே கொண்டாடுபவர்களுக்கும் மகிழ்ச்சியை அளிக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த ஆண்டு வரக்கூடிய செப்டம்பர் 5ஆம் தேதி, அதாவது திங்களன்று விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதும் கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த விநாயகர் சதுர்த்தியின் போது களிமண்ணாலான பொம்மைகளும் காகித விநாயகர் சிலையையும் பூஜை செய்ய இருக்கின்றனர். இந்த பூஜையின் பிறகு 3 நாளோ அல்லது 5 நாளுக்கு பிறகு தங்கள் வீடு அருகாமையில் உள்ள நீர்நிலைகளில், அதாவது ஏரி, குளம், குட்டை, கடல் போன்ற நீர்நிலைகளில் இந்த விநாயகர் சிலைகளை கரைக்க இருக்கின்றனர். அப்போ கரைக்கும் போது அங்கு உள்ள நீர்நிலையில் உள்ள உயிரினங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமலும் அவங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாமலும் இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட வேண்டும் என்பது மக்கள் வேண்டுகோளாக இருக்கிறது. அப்படி கொண்டாடும் பட்சத்தில் நன்மை தரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஜெயா பிளாக் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவிக்குமாருடன் சுந்தரம்.